எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி இப்பதான் டயருக்கு அடியில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கி விட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறான். இது ஒரு 2-3 நாளைக்காவது ஒரு சந்தோஷம் வருமா அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. அல்லது இந்த டயர் இப்பவே பஞ்சர் ஆகி பிரேக் டவுன் ஆகி இங்கேயே கீழே அப்படியே திரும்புமா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு கடந்த 2 நாட்களாக ஷேர் மார்க்கெட் சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு கூட 93 பாயிண்ட் பிளஸ்ல தான் இருக்கான். ஆனால் இந்த சந்தோஷம் யாருக்கெல்லாம் வரும்னா நிஃப்டி டாப் 100 ஸ்டாக்ஸில் போட்டவங்களுக்கு தான் கடந்த 2 நாட்களாக நல்ல ஒரு சந்தோஷம். ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாம் பெருசாக ஏறல. இன்னைக்கு கூட பாருங்க மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாம் பார்க்கும்பொழுது பெருசாக ஏறல. இன்ஃபேக்ட் மைனஸில் தான் இருக்கானுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி வருது, அப்போ சந்தோஷம் வருமா இல்லை சங்கடம் வருமான்றது தெரியல. அதுக்கு இடையில ஒரு 5 நாள் இருக்கு. இந்த 5 நாளாவது மார்க்கெட் ஏற்றி எங்களை சந்தோஷப்படுத்துங்களே, கடைசியா ஒரு முறை சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணத்திலேயாவது சில பேர் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. எது எப்படியோ கடந்த 2 நாட்களாக அதுலேயும் முக்கியமா இந்த ஷேர் மார்க்கெட்ல பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்கள் 9 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல நிஃப்டி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிறிய இன்பம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிகப்பெரிய செய்தி. இந்த மாதிரி செய்தியெல்லாம் அமெரிக்கா அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஷேர் மார்க்கெட் எங்கேயோ போயிடும். ஆனால் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஏறுற மாதிரி காமிக்க மாட்டேங்கிறான். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் இன்னைக்கு எல்லாம் பீத்திக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு பீத்திக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அடிப்படையாக என்ன வேணும்? டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வேணும். ஸோ அந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் அப்படின்றது ரிலையன்ஸ் போன தடவையே மீட்டிங் ஒன்று வந்தது. என்விடியாவுடைய ஆட்கள் வந்த பொழுதே ஒரு மீட்டிங் நடந்து அவங்களுடைய சிப்பு நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அக்ரிமெண்ட் போட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேட்டா சென்டர் அப்படின்றது ஜாம்நகரில் உருவாக்க போகிறாங்க. இது கண்டிப்பாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியாது இல்லை. இந்த ஜியோ இந்த முகேஷ் அம்பானி சாதாரண ஆள் கிடையாது. ஆயில் கெமிக்கல்னு பிஸ்னஸ் இருக்கப்பவே டெலிகாம்குள்ளே போனால் பெருசாக சம்பாரிச்சிடலான்னு அங்கே ஜியோ ஃபினான்ஸில் பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டு இருக்காப்புல. இப்போ அதுக்கடுத்து டேட்டா சென்டரில் கை வைக்கிறாப்புல. இதுலேயும் பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது எதிர்காலத்தில் ரொம்ப அதிகம். ஆக மொத்தம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்ல செய்தி தான். இப்போதான் சமீபத்தில் நல்ல செய்திகளாக வந்துகிட்டு இருந்தது. மறுபடியும் மீண்டும் மீண்டும் கெட்ட செய்திகளா அப்படின்ற மாதிரி சில கெட்ட செய்திகள் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க கிட்டத்தட்ட 17 வருஷத்துல இல்லாத அளவில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அவங்க நாட்டினுடைய இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். பட் இது ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த செய்திக்கு அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக தான் இருக்கு தற்போதைக்கு. அதே சமயம் ஆசியாவில் மற்ற சில ஷேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, சில குளோபலாக மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கிரீன் கலராக தான் இருக்காங்க. அதனால நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்னால யாருனாலையும் நம்மளுக்கு ப்ரெஷர் இல்லை. யாருனால நம்மளுக்கு ப்ரெஷர்னா நம்மளுடைய நிறைய கம்பெனிகளில் Q3 ரிசல்ட் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண வேலை தான் இன்னைக்கு பல்வேறு கும்பா குட்டிகளை உருவாக்கி இருக்கு. அதுல முதல் கும்பா குட்டி ஒன் ஆஃப் த ஒஸ்ட் லூசர் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம் இந்த சைன்ட் அப்படின்ற ஷேர் தான். நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நிம்மதியான ஒரு தூக்கமே வராது. ஏன்னா நேத்தெல்லாம் வந்த ரிசல்ட் கொடுத்த பல்வேறு கம்பெனிகள் 10%, 15% ஏறிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் இந்த சைன்ட் அப்படின்ற ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 20% இறக்கி விட்டாங்க. இது வீழ்ச்சியின் வீழ்ச்சி. அவன் ஏற்கனவே 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். மேலே கீழே 20% இறங்குறதுக்கு பொதுவாக மேலே 20% ஏறிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த ஷேர் குப்புறப்படுத்திருச்சு. அதனால இன்னைக்கு ஒரு 20% கும்பா. அது கூட ஓகேங்க. இந்த டாக்டர் ரெட்டி ஷேருக்குலாம் என்னங்க, இவனு ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 5% இறங்கியிருக்கான். அப்படி என்ன ஒரு மோசமான ரிசல்ட்னா அவனுடைய நம்பர்ஸ்ல அவன் மிஸ்டேக் பண்ணல. பட் அவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை படித்து பார்த்துட்டு மார்க்கெட் தான் பயந்துக்குது. மார்க்கெட் எதுக்கு பயப்படுது அப்படின்றது தெரியல. பட் எனிவே அவனுடைய ரிசல்ட் நம்பர் வைஸ் பார்க்கும் பொழுது ஓகே. பட் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு அப்புறம் எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இறங்கி வச்சிருக்கானுங்க மார்க்கெட். 5% பாவம் டாக்டர் ரெட்டி இறங்கினதான் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிக் ஷாக். ஏன் டாக்டர் ரெட்டி கீழே இறங்கினது பிக் ஷாக் அப்படின்னா அவன் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுவானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி போயிடுவானோ அப்படின்ட்டு.
ஆனால் அந்த கும்பாகுட்டு என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். இந்த ட்ரிகர் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக நியூஸ் வந்து மேலே போனால் பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு எகெயின்ஸ்டாக நியூஸ் வந்து அந்த ட்ரிகர் பாயிண்ட்லேருந்து பிரேக் டவுன் பண்ணி விட்டாங்க. இனி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நியூஸ் பேட் நியூஸ் ஆயிடுச்சா, அப்போ இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் 1150 ரூபாய்ன்னு ஒரு இடம் வந்திருக்கான். ஒருவேளை அந்த ஏங்க எப்போவுமே நியூஸ் வந்தால் என்ன தொடர்ந்து 30-40 நாளைக்கு இறங்குவானா, அந்த நியூஸ் வந்த அன்னைக்கு ஒரு 2-3 நாள் இறங்குவானு. ஸோ அப்படியே கீழே இறங்கி ஒரு 1150 கிட்ட வந்து ஸ்லோ ஆகி அப்படியே மறுபடியும் ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே வந்துடு ராஜா அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல கோடிகளில் புரண்டுக்கு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் யாருன்னா இந்த கேஃபின்டெக் ஷேர் வச்சிருக்கிறவங்க தான். ஏன்னா நேற்று கொடுத்த ரிசல்ட்டில் யாருமே பெருசாக உருப்படி கிடையாது, பெரிய ஆளுங்க. டாக்டர் ரெட்டி, அல்ட்ராடெக் சிமெண்ட்லாம் நினச்சிருந்தா நம்மளுடைய மார்க்கெட்டையே எங்கேயோ கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அவங்கெல்லாம் கமுந்து எடுத்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கேஃபின்டெக் ஷேர் வச்சுருக்கிறவங்க பாவம் பல பேர் கோடியாக சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு லக்குனா, கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் 1000 ரூபாயிலிருந்து வந்த செய்தி நல்லா இருந்ததுனால இப்போ 1200 ரூபா, ஆல்மோஸ்ட் 20% ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா, மேல் நோக்கி 1600 ரூபா வந்துருவாங்களா, அது எப்படி அவங்க மட்டும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு வந்த ரிசல்ட்டுகள்லேயே வந்து சியன்ட் மற்றும் டாக்டர் ரெட்டி கவுத்து விட்டுட்டா. பட் இருக்கிறதுலே சாதிச்சது கேஃபின்டெக் தான். மற்றதெல்லாம் கடப்பாறை நீச்சல் அடிக்கிறதுல நீங்கள்லாம் சிங்கையா அப்படின்ற மாதிரி எல்லாம் 20%, 5% இறங்கி கிடக்கு. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் ஒரு சார் ரொம்ப முக்கியமான ரிசல்ட் JSW ஸ்டீல். இவனு இதே மாதிரி 10%, 20% முன்ன பின்ன ஆடக்கூடிய தகுதியான ஒரு ஆள் தான். அவன் நாளைக்கு நீ என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். மற்றதெல்லாம் சுமாரான ரிசல்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய துறையை வந்து தூக்கி நிறுத்துமா அல்லது இறக்கி விடுமா. ஒரு உதாரணத்துக்கு இண்டிகோ இருக்கக்கூடிய துறை விமானத்துறை, அவன் எப்படி பண்ண போகிறான். DLF இருக்கக்கூடிய துறை ரியல் எஸ்டேட் துறை. ஸோ இவன் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆள், இவனுடைய ரிசல்ட் அவங்களுடைய செக்டர் எப்படி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி செக்டர் வைஸ் பார்க்கும்பொழுது இவங்க எல்லாருமே பெரிய ஆளுக்கு தான். ஆனால் பாருங்க, நாளைக்கு மார்க்கெட் இல்லையே, அதனால் இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. நண்பர்களே, 2 சந்தோஷமான செய்தி இன்னும் இருக்கு. ஒன்று, இந்த கோல்டு கூட கடந்த 5 நாட்கள் 1 மாசத்துல நீங்க பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 5% எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஆனால் நம்மளுடைய நிஃப்டி வந்து 1 மாசத்துல வெறும் சம்பாரிச்சே கொடுக்கல, அவன் 2% நெகட்டிவ் தான். ஸோ இந்த சமயத்தில் கோல்டு ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரே மாசத்துல 5% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்போ யாராவது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஒரு 50 லட்சம், கோல்டில் ஒரு 50 லட்சம் போட்டிருந்தாக்க இந்த பக்கம் ஒரு -2, அந்த பக்கம் ஒரு +5, ஆக மொத்தம் இந்த 1 மாசத்துல நெட்டா +3% லாபத்தில் தான் இருந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் ஐபிஓக்கள் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்றது ஒரு எழுதப்பட்ட உண்மையாக இருக்குது இந்த சமயத்தில். ஸோ அதில் இந்த டெல்டா வாட்டர் அப்படின்றது வந்து இன்னைக்கு லாஸ்ட் டேட், க்ளோசிங் டேட். அந்த சமயத்தில் இவன் 294 ரூபா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐபிஓனுடைய இஷ்யூக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கன்னா 66 பேர் போட்டி போடுறாங்க. அவன் ஒரே ஒரு ஷேர் கொடுக்குறன்றான், ஆனால் 66 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த டெல்டா வாட்டர் ஐபிஓனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி ஒரு 30-40% இது வந்து ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கெல்லாம் என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இந்த 2025 ஐடி, ஃபார்மா இவங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐடி வந்து அந்த அளவுக்கு பேரை காப்பாற்றிட்டான். சில பேர் கீழே இறங்கினாலும் பல பேர் 20%, 15% ஏறி ஐடி கம்பெனிகள் இந்த 2025 ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல தான். பட் ஃபார்மா கம்பெனிஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மீடியாக்களில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபார்மா கம்பெனிஸ் பூரா தொப்புன்னு கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஷேர் 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கா, இங்கிருந்து ஏதாவது சப்போர்ட் எடுப்பானா அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, பெரிய ஃபார்மா கம்பெனிஸ் தான் ஏறல, பட் சின்ன ஆளு, அதாவது மீடியமாக இருக்கக்கூடிய ஆளுகளாவது கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வாங்கலையா அப்படின்ற மாதிரி தான் ஃபார்மா ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃபார்மா கம்பெனியில் டபக்குன்னு 10%, 20% ஏற கெப்பாசிட்டி எல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். மற்றவன்லாம் ஸ்லோவாக இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு இந்த லூப்பின்னு, ஆரோ ஃபார்மா, இந்த பிரமல் ஃபார்மா, இது போன்ற கம்பெனிலாம் டபக்குன்னு ஜம்ப் அடிப்பான். மற்றபடி பெரிய ஆளுங்க டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா போன்ற கம்பெனிகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நத்த மாதிரி தான் ஊறிக்கிட்டு இருப்பான். அப்போ பெரிய ஆளுக்கு தான் ஏறல, கடைசிக்கு சின்ன ஆளுகளாவது டபக்குன்னு ஓடிவாங்களே அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த சமயத்தில் கெட்ட செய்திகள்லாம் போயிடுச்சு, என்னை பிடிச்ச கெட்ட எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த அம்புஜா சிமெண்ட் அப்படின்ற ஷேர்லாம் மேல் நோக்கி ஏறி வருமா? பாவம், இவன்லாம் தொடர் கதையா, இவன்லாம் சிவனேன்னு ஒரு காலத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தீம்ல நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துகிட்டு இருந்தவன் தான். அப்புறம் ஒரு காலத்தில் அதானி குரூப் வந்து இந்த ஸ்டாக்கை கைப்பற்றினாங்க. அவங்க கைப்பற்றினதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க்னு ஒருத்தன் போட்டு தள்ளிட்டான். அப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்துச்சு, மறுபடியும் அதே குரூப் தான் மறுபடியும் இவங்களை போட்டு தள்ளினான். அதுக்கப்புறம் பார்த்து இப்போ அந்த கம்பெனியே க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வரும்பொழுது இந்த அம்புஜா சிமெண்ட் பட்ஜெட்லேயும் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசி சிமெண்ட் விலை வரக்கூடிய மாதங்களில் விலையை ஏற்றி விட்டு எப்படியாவது இவன் தாக்கு பிடிச்சி பழையபடி 700 ரூபா வருவானா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம தமிழர்கள் எல்லாரும் ரொம்ப திறமையானவர்களா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம். அதாவது இப்போதைக்கு துருக்கியில் தான் வந்து இரும்பு முதல்ல உபயோகப்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கீல, அவங்களுக்கு முன்னாடியே 5000 வருடத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இரும்புகள் உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. இது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் தான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் தற்போதைக்கு மனக்கசப்பாக சில நாட்களாக மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் ஒரு 2 நாளாக மார்க்கெட் ஏறிட்டு இருக்கான். இனி அந்த டயர் வந்து மேல் நோக்கி ஓடுமா இல்லை இப்போவே பஞ்சராகி நிற்குமா அப்படின்றது இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேல தான் தெரிய வரும். நண்பர்களே, இந்த சமயத்தில் டபுள் பேரல் கன் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு கட்சியிலையோ அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி இருக்கக்கூடிய ஒரு டீம்லேயோ ஒரு 2 பேர் சிறப்பாக செயல்பட்டாக்கா அவங்கள வந்து டபுள் பேரல் கன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேரும் பஜாஜ் ஃபைனான்சியல் சர்வீஸ் ஷேரும் ஒர்க் ஆகுமா? இப்போ பார்த்தீங்களா, விளையாட்டு காமிச்சுக்கிட்டே பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் மற்ற ஷேர்களை விட எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட லோ போக வேண்டியது, அங்கிருந்து ஒரு 5-10% சம்பாதிக்க வேண்டியது, மறுபடியும் அதே இடத்துக்கு வர வேண்டியது, மறுபடியும் ஒரு 10-15%, மறுபடியும் வர வேண்டியது ஒரு 20%க்கு மேலே சம்பாதிச்சு தர வேண்டியது, மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் 20%. அப்போ 2024 ஒரு குறிப்பிட்ட லோவை ஒரு லக்கு மாதிரி எடுத்து வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுவே 50% ஆச்சு. பஜாஜ் ஃபினான்ஸ் குரூப் அவன் என்ன க்ளோஸ் ஆகிடுவானா? அவன் க்ளோஸ் ஆனால் பல பேர் கடன் வாங்கினவங்களுக்கு தான் ஜாலி. அதே மாதிரி தான் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற கம்பெனி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட லோவா வச்சுக்கிட்டான். அங்கிருந்து பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கறதும் மறுபடியும் கீழே விழுகிறதும் மறுபடியும் சம்பாரிச்சு கொடுக்கறதும் மறுபடியும் கீழே விழுகிறதும் இப்போ 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கான். இவனு 2 பேரும் டபுள் பேரல் கன்னு மாதிரி எப்படி குதிரை ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது முன்னாடி கொள்ளு வச்சு ஓடுன்னு கொள்ளு பைய காமிச்சு ஓட வைக்கிறாங்களோ அது மாதிரி இந்த 2 கம்பெனிகளும் மேல் நோக்கி ஏறி முதலீட்டாளர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஒரு மனுஷன் இதுக்கு பழக்கப்பட்டாவே போதுங்க, கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுக, ஒரு பஜாஜ் ஃபினான்ஸ், HDFC பேங்க், கோட்டக் பேங்க், அந்த மாதிரி ஒரு 10 பேர்த்த மட்டும் கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சி இறக்கி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தாவே அப்பப்போ சின்ன சின்ன சந்தோஷம் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கானுங்க. இந்த மார்க்கெட் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய FIS ஹெவியாக விற்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இவனுங்க பண்ணுறானுங்கன்னா அப்போ மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப இவன்லாம் என்ன ஜீரோக்கு போயிடுவானா? கண்டிப்பாக தன்னுடைய பழைய கையெல்லாம் உடச்சி மேல் நோக்கி போவான். ஸோ ஒரு 10 கம்பெனி எழுதி வச்சுக்கணும், டாடா பவர், டாடா ஸ்டீலு, இன்ஃபோசிஸ், விப்ரோ அப்படின்னு. எவனாவது ஒருத்தன் ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு துக்க செய்தி வச்சு பாருங்க. இப்போ டாக்டர் ரெட்டி இறங்கிட்டான் ஒரு துக்க செய்தி வச்சுக்கிட்டு, ஆனால் நாளைக்கே போய் ஜீரோ ஆகிடுவானா? கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று சப்போர்ட் எடுத்து அப்புறம் ஒரு 20-30% ஏறுவான். நண்பர்களே, யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். அதனால தான் நம்மளுடைய மனுஷனுடைய வீக்னஸ் என்னன்னா எதா இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படித்தான் இந்த பெர்கர் பெயிண்ட் அப்படின்ற ஷேரை பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்க, சரி க்ரூட் ஆயிலினுடைய விலையத்தான் நம்மளுடைய ட்ரம்ப் எந்தையாவது குறைச்சி விடுவார். அப்படி இருக்க போகையில் இவன் எப்படி ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் அப்பப்போ சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தானோ அது மாதிரி இவன் 2022 இந்த பெர்கர் பெயிண்ட் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இப்போ கூட சமீபத்தில் 440 ரூபாயிலிருந்து கொஞ்சம் மேல் நோக்கி வர மாதிரி காட்டுறான். ஒரு 6 மாதம் கீது கழித்து பார்க்கும்பொழுது இப்போ 450 ரூபா ரேஞ்சிலிருந்து 650 ரூபா வருவானா அப்படின்னு பார்க்குறது தான் மனுஷனுடைய இயல்பு. ஏன்னா மனிதன் எப்பவும் முன்னேறி செல்லும் சிந்தனை உடையவன். அப்படி கீது இவன் பண்ணுவானா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அவங்கெல்லாம் விளம்பரத்தில் சொல்கிறாங்க 10 பிஸ்கட் சாப்பிட்டாவே பல லிட்டர் பால் குடிச்சு கிடைக்கக்கூடிய சக்தி மாதிரிங்க, அவ்வளவு பவர்ஃபுல்லுங்க எங்கள் பிஸ்கட்டெல்லாம் அப்படின்ட்டு. அந்த பிஸ்கட்டை இந்த கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸே சாப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் பவராக, இப்படித்தான் அன்றைக்கி ஒரு நாள் விளையாட்டு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம், பிஸ்கட் சாப்பிட்டு பவரை மேலவா அப்படின்னு. அவனுக்கு என்ன கோபம் வந்ததோ தெரில, திடீர்னு ஒரு 250 ரூபா ஏறிட்டான்.
இப்போதைக்கு இந்த ஷேர்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கான் பிரிட்டானியா. இவன்லாம் மேல் நோக்கி வந்தா கிட்டத்தட்ட 6500 பக்கத்துல வரணும். வருவானா அப்படின்றதா தற்சமயத்துக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இவன் 2022 இருந்து இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா இவனுடைய பேட்டர்ன் இப்படித்தான் இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அடுத்த வருஷத்துல இவன் 6500 வருவானா அப்படின்றதா இப்போதைய கேள்வியா இருக்கு. அதுக்கெல்லாம் காலம் எங்க தேசம் எங்க, ஒரு நாள்ல அல்லது ஒரு மணி நேரத்துல ரிசல்ட் தெரியற மாதிரி இருந்தா எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வர ரிசல்ட் வந்து அது தொட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா விப்ரோன்னு ஒரு ஷேர், அவன்லாம் கீழே அதல பாதாளத்துல மண்ணை தோண்டி போய் ஒரு காலத்துல போய் படுத்துக்கிட்டான் 175 ரூபா ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் இப்ப போய் நம்ம பார்த்தோம்னா 320 ரூபாய்ன்னு இருக்கான். இடைப்பட்ட காலம் எவ்வளவு, 1 வருஷம் டு 2 வருஷம். 2 வருஷத்துல பணம் டபுள் ஆன என்ன குறைச்சலா? இங்க ஒரு 1 லட்ச ரூபாய் போடுறோம், இப்ப எடுத்து பார்க்கல பணம் 2 லட்ச ரூபாயா இருக்கு அப்படின்னா அது என்ன குறைச்சலா? கிடையாது. பட் இருந்தாலும் மனுஷனால அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றதான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்து எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.